கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் சைலண்ட் மோடுக்கு போயிட்டாருன்னு சொன்னாங்க. ஜனநாயகன் படம் வெளியாகணும்ல, அதான் விஜய் அரசியலிலிருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்காரு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனா நடந்த கதை வேற. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்னத்தில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தின் உள்ளரங்கில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடந்துச்சு. இந்த நிகழ்ச்சியில பாஸ் உள்ள 2000 பேருக்கு மட்டும்தான் அனுமதி. நிகழ்ச்சி மேடையில பேசிய விஜய், ஏண்டா இந்த விஜய தொட்டோம், ஏண்டா விஜய் கூட இருக்கிற இந்த மக்களை தொட்டோம் என நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ண போறீங்கன்னு கொஞ்சம் நேரடியாவே திமுக தலைவர் ஸ்டாலினை தாக்கி பேசியிருக்காரு. மேலும் இந்த தற்குறிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் முழுக்க விடையே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உங்க அரசியலே கேள்விக்குறியாக்க போறாங்க. இவங்க எல்லாம் தற்குறிகள் கிடையாது, தமிழ்நாட்டு அரசியலின் ஆச்சரியக்குறி, மாற்றத்திற்கான அறிகுறி அப்படின்னு ரைமிங்கா பேசியிருக்காரு. இந்த நிகழ்ச்சியில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கரூர் சம்பவத்திற்கு பிறகு 1 மாதத்திற்கு மேல் அரசியலில் அமைதியாக இருந்தார் விஜய். ஆனால் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் மூலம் மீண்டும் தனது அதிரடியை காட்டியுள்ளார். முன்பை விட திமுக கட்சியையும் ஸ்டாலினையும் 2 மடங்கு விமர்சித்து பேசியுள்ளார் தவிக தலைவர் விஜய். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு ஜியோ நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.